everyone. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th பப்ளிக் எக்ஸாம் 2024 அதாவது பொது தேர்வு 2024க்கான மிக மிக முக்கியமான 5 மதிப்பெண் வினாக்களோட பார்ட் 2 தான். சோ என்ன அத்தியாயத்துக்கு? அத்தியாயம் 8க்கு இல்லையா? சோ அத்தியாயம் 8ல பார்ட் 1 பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 வாங்கடாமா. சோ அப்பதான் உங்களுக்கு கண்டினியூட்டி புரியும். சோ அது மட்டும் இல்லாம சம்ஸும் எப்படி போட்டிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். சரியா? ஓகே. சோ பார்ட் 1 பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 வாங்க. சோ பார்ட் 1 எப்படி இருந்துச்சுன்னு நீங்க சொல்லணும். சோ பார்ட் 2க்கு ரெடியா இருக்கீங்களா? சோ கைஸ் ஆர் ரெடி ஃபார் பார்ட் 2. சோ பார்ட் 2க்குள்ள போலாமா? வாங்க. சோ பார்ட் 2ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா 4th क्वेश्चन தான் பார்ட் 2ல. ஓகேவா? ஓகே. 2 பகடைகள் உருட்டப்படுகின்றன. 2 பகடை வந்து இந்த இடத்துல உருட்டுறாங்க. சோ கிடைக்க பெறும் முகமதிப்புகளின் கூடுதல் வந்து 4 இருக்கிறதுக்கு சமமாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு, 10 விட பெருசா இருக்கிறதுக்கான நிகழ்தகவு, 13 விட கம்மியா இருக்கிறதுக்கான நிகழ்தகவு. சோ ரெண்டையும் கூட்டினா இதெல்லாமே கூடுதல் கூட்டினா சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் 2 பகடைகள் உருட்டுறாங்க இல்லையா? சோ இப்ப 2 பகடைகள் உருட்டும் போது எப்படி எல்லாம் கிடைக்கும்? ஒரு பகடையில நான் பார்ட் 1ல சொல்லி கொடுத்த அதே கான்செப்ட் தான். சோ இப்போ நீங்க பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 வந்திருந்தீங்கன்னா இப்ப நீங்களே ஆன்சர் சொல்லலாம். சரிங்களா? ஓகே. சோ 2 பகடைகளுங்கும் போது ஃபர்ஸ்ட் பகடையில 1ம் செகண்ட் பகடையிலயும் 1 வந்திருக்கலாம். சோ அது 1,1 எடுப்போம், அடுத்தது 1,2 எடுப்போம், அடுத்தது 1,3, இதுல 1 அதுல 3, அடுத்து 1 4 1 5 1 6 இந்த மாதிரி தானே வரும். நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா பார்ட் 1ல. சோ அதே மாதிரிதான் இங்கேயும். சரிங்களா? சோ 1,4 1,5 1,6 அடுத்தது 2,1 அதே மாதிரி 2,1 2,2 2,3 2,4 2,5 2,6 அதே மாதிரி 3,1 3,2 3,3 3,4 3,5 3,6 அதே மாதிரி 4,1 4,2 4,3 ஏன் 6 வரைக்கும் எடுக்கிறோம்? பகடையில 6க்கு மேல எண்கள் இல்ல இல்லையா? சோ எப்படி போடலாம்? 6க்குள்ளதான் போட முடியும். 4,4 4,5 4,6 5,1 5,2 5,3 5,4 5,5 5,6 6,1 6,2 6,3 6,4 6,5 6,6 புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இப்போ எப்படி சுருட்டி இந்த 2 பகடைகளையும் உருட்டினாலும் இதுக்குள்ளதான் வர முடியும் இல்லையா? சோ என்ன எண் கிடைச்சாலும் இதுக்குள்ளதான் கிடைக்க முடியும் இல்லைங்களா? ஓகே. சோ இதுல மொத்தம் எவ்வளவு இருக்கு கூட்டி பாருங்க. 36 இருக்கும். 1 2 3 4 5 6 இந்த மாதிரியே 6 தடவை வந்தபோது 6 36 இருக்கும். சரிங்களா? சோ இப்ப n of s எவ்வளவு? 36. இதெல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 36 கிடைக்கும். இதெல்லாத்தையும் கூட்டுறது அப்படின்னா ஒவ்வொரு இது பண்றது கிடையாது. 1 2 3 4 5 6 எல்லாத்தையும் எண்ணுனீங்கன்னா உங்களுக்கு 36 வரும். சரியா? சோ எல்லாத்தையும் எண்ணணும்னா நமக்கு 36 கிடைக்கும். சரியா? ஓகே. n of s கண்டுபிடிச்சாச்சு. ஓகே. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? முகமதிப்புகளின் கூடுதல் 4 இருக்கிறதுக்கு சமம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா முகமதிப்புகளின் கூடுதல் 4 இருப்பதற்கான நிகழ்தகவை 4 இருப்பதற்கான நிகழ்தகவை ஏ என்க ஏன்னு வச்சுக்கலாம். சோ கூட்டினா 4 வரணும் இல்லையா? சோ 4க்கு சமமாக இருப்பதற்கான 4 இருப்பதற்கான நிகழ்தகவு சமமாக நீங்க எப்படி வேணா எழுதிக்கலாம். சரியா? சோ 4 ரெண்டையும் கூட்டினா 4 வரணும். சோ எது ரெண்டையும் கூட்டினா 4 கிடைக்கும்? 1யும் 3யும் கூட்டினா 4 கிடைக்கும். 2யும் கூட்டினா 4 கிடைக்கும். 3யும் 1யும் கூட்டினா 4 கிடைக்கும். பேலன்ஸ் எது கூட்டினாலும் 4 கிடைக்காது. சோ அப்ப ஏங்கிறது உங்களுக்கு என்னெல்லாம் வரும்? ஏங்கிறது 1,3 2,2 3,1 சோ 1,2 1,3 சோ இது ரெண்டையும் 1,3 1 plus 3 4 2 plus 2 4 3 plus 1 4 அப்ப இந்த 3யும் கூட்டினாதான் 4 கிடைக்கும். வேற எதை இதுல எடுத்து கூட்டினாலும் 4 வராது. புரிஞ்சுதா? ஓகே. சோ அப்ப n of a என்னங்க? இதுல மொத்தம் எவ்வளவு இருக்கு? 1 2 3. p of a எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருக்கேன்? n of a by n of s. சோ n of a by n of s. n of a என்னங்க? 3. n of s என்ன? 36 இல்லையா? சோ 3 by 36. கேன்சல் பண்ணா 3 1 time 3 1 time 3 2 6 1 by 12 னு ஒரு p of a. புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் இருக்கா? ஓகே. சோ அடுத்தது பாருங்களேன், 10ஐ விட பெரிதாக. சோ
அப்ப இது எப்படி எழுதிக்கணும்? முகமதிப்புகளின் கூடுதல் முகமதிப்புகளின் கூடுதல் 10ஐ விட பெரிதாக இருப்பதற்கான நிகழ்தகவு இல்லையா? சோ முகமதிப்புகளோட கூடுதல் 10ஐ விட பெரிதா இருக்கக்கூடியதுக்கான நிகழ்தகவு இல்லையா? சோ நிகழ்தகவை B என்க. சோ அப்ப நம்ம ரெண்டையும் கூட்டினா 10 கிடைக்கணும் இல்லைங்களா? ஓகே. சோ அப்ப B எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். எது ரெண்டையும் கூட்டினா 10 கிடைக்குங்கிறத பார்க்கலாம் சரிங்களா? ஓகே. சோ இப்ப நம்ம 2 கூட்டினா 10 கிடைக்கணும் இல்லையா? ஓகே. இங்க பாத்தீங்கன்னா 5 6 ஆக்சுவலா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? முகமதிப்பின் கூடுதல் 10ஐ விட பெரிதா இருக்கணும். 10 விட பெருசா இருக்கணும். சோ 10 விட பெருசுனா 5 6 கூட்டினா 11 வரும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 6 கூட்டினா 12 வரும் இல்லையா? 6 5 கூட்டினா 11 வரும். மீதி எல்லாமே 10 தான். அப்போ இதுக்கு 3 தான் வருது இல்லையா? சோ என்னென்ன? 5, 6 6, 5 5, 6 6, 5 6, 6. சோ இப்படி இந்த 3 கூட்டும் போதுதான் நமக்கு 10 விட அதிகமா கிடைக்குது இல்லையா? ஓகே. சோ இப்ப n of b என்ன? 1 2 3. அப்ப p of b என்ன வரும்? n of b by n of s. சோ p of b வந்து n of b by n of s. n of b என்ன? 3. n of s என்ன? 36. சோ 3 1 time 3 1 time 3 2 sir. So 1 by 12. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 13ஐ விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. சோ 13 முகமதிப்புகளின் கூடுதல் 13ஐ விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்தகவை C என்க. சரிங்களா? சோ அப்ப Cக்கு என்னெல்லாம் வரும்? 13 விட கம்மியா இருக்கக்கூடியது இல்லையா? சோ 13 விட கம்மியானா எதெல்லாம் கூட்டினா 13 விட கம்மியா கிடைக்கும்? சோ இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம கூட்டினாலும் 13 விட கம்மியா தான் கிடைக்க போகுது இல்லையா? சோ இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம கூட்டினாலும் 13 விட கம்மியா தான் கிடைக்க போகுது. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொன்னையும் நம்ம கூட்டினாலும் 13 விட, ஏன்னா கடைசி இதை கூட்டினா கூட நமக்கு 12 தான் கிடைக்குது. இப்ப எல்லாத்தையுமே கூட்டினாவே 13 கம்மியா தான் கிடைக்க போகுது. சோ அப்ப அங்க இருக்கிறத அப்படியே நம்ம இங்க தூக்கி எழுதணும் சரிங்களா? சோ அதை அப்படியே எழுதிக்கிறீங்களா? சோ 1,1ல இருந்து ஃபுல்லா தூக்கி எழுதணும். அதாவது 1,1ல இருந்து 6,9 நான் வைக்கிறேன், நீங்களும் அப்படியே வச்சிடாதீங்க சரியா? நீங்க 6 நீங்க எடுத்து எழுதணும் சரியா? 6,6 வரைக்கும் எழுதணும். அப்ப உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? n of c அப்படிங்கிறது n of s க்கு சமமாயிரும். அவ்வளவு 36. n of s ல இருக்க எல்லாமே n of c கூட வந்துரும்ல. சோ இப்போ n of s n of c சமமாயிரும். 36 வந்துரும் n of c இல்லையா? ஓகே. இப்ப b of c எப்படி இருக்குங்க? n of c by n of s இல்லையா? சோ n of c by n of s. சோ n of c என்ன? 36. n of s என்ன? 36. சோ ரெண்டையும் அடிச்சோம்னா 1. புரிஞ்சுதுங்களா? இந்த கேள்வியில சந்தேகம் இருக்கா? சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கோம், ரொம்ப ரொம்ப ஈஸி சரிங்களா? சோ இந்த மாதிரி 2 பகடைகள், பூ, இந்த மாதிரி பூ கொடுத்து கேட்கறது, சோ அதிகபட்சம் ஒரு பூ, குறைந்தபட்சம் 2 பூ, இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறது. சோ இதெல்லாம் தான் அதிகமா நிகழ்தகவுல கேட்பாங்க சரிங்களா? சோ இந்த மாதிரி மாடல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கட்டாயம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்துடணும் சரியாடாமா? ஓகே. சோ அடுத்த கொஸ்டின் போலாமா? வாங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெட்டாண்டில், அதாவது லீப் இயர் கொஸ்டின். இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஒன்னா 2 மார்க்ல இருக்கும், இல்லைன்னா 5 மார்க்ல இருக்கும். ஆனா ஏதேனும் ஒரு மார்க்ல இந்த கொஸ்டின் கேட்டுருவான் சரிங்களா? சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, ஒரு நெட்டாண்டில், அதாவது லீப் இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஒரு நெட்டாண்டு லீப் இயர்ல 53 சாட்டர்டேஸ், 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா? ஓகே. சோ ஒரு லீப் இயர்னா அதுக்கு எவ்வளவு நாட்கள் இருக்கும்?
ஒரு நெட்டாண்டில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை. ஒரு நெட்டாண்டில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை. ஒரு நெட்டாண்டில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை 366 நாட்கள் இல்லையா? 366 ஒரு நெட்டாண்டுன்னு எடுத்துட்டோம்னா அதுல 52 முழு வாரமும் 2 நாட்கள் மீதியும் இருக்கும் இல்லையா? சோ 52 முழு வாரமும் மற்றும் 2 நாட்கள் மிஞ்சி போயிருக்கும் இல்லையா? ஓகே. சோ அப்போ 52 முழு வாரத்துல 52 முழு வாரத்துல 52 சனிக்கிழமை வந்துருமா? 52 முழு வாரத்துல 52 சனிக்கிழமை வந்துரும். அந்த 2 நாள் தான் ஏதா வேணா இருந்திருக்கலாம் இல்லையா? ஓகே. சோ அப்போ இதுல 52 சனிக்கிழமை ஷியோரா வந்துரும். இந்த 2 நாட்கள்ல தான் சனிக்கிழமை இருக்கலாம் இல்லையா? ஓகே. அந்த 2 நாட்கள் எப்படி இருக்கும்? 2 நாட்கள் எப்படி இருக்கும்? அந்த 2 நாட்கள் எப்படி இருக்குங்கிறதா எஸ் எடுத்துக்க போறோம் சரிங்களா? சோ அந்த 2 நாள் எப்படி இருக்கும்? அந்த 2 நாள் சண்டே மண்டேவா இருந்திருக்கலாம், அதாவது ஞாயிறு திங்களா இருந்திருக்கலாம், ஞாயிறு திங்களா இருந்திருக்கலாம், இல்லைன்னா திங்கள் செவ்வாயா இருந்திருக்கலாம், திங்கள் செவ்வாயா இருந்திருக்கலாம், இல்லைன்னா செவ்வாய் புதனா இருந்திருக்கலாம், செவ்வாய் புதனா இருந்திருக்கலாம், இல்லைன்னா புதன் வியாழனா இருந்திருக்கலாம், புதன் வியாழனா இருந்திருக்கலாம், இல்லைன்னா வியாழன் வெள்ளியா இருந்திருக்கலாம், வியாழன் வெள்ளி, இல்லைன்னா வெள்ளி சனியா இருந்திருக்கலாம், வெள்ளி சனி, இல்லைன்னா சனி ஞாயிறா இருந்திருக்கலாம் இல்லையா? சனி ஞாயிறு. சோ இந்த மாதிரி எதனா ஒன்னா வேணா இருந்திருக்கலாம் இல்லையா? சோ 1 2 3 4 5 6 7. சோ அப்ப n of s என்ன? 7 இல்லையா? மொத்த இதுல எவ்வளவு இருக்கு? 7. ஓகே. சோ இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 53வது சனிக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்தகவு இல்லையா? சோ 53வது சனிக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்தகவை 53வது சனிக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்தகவை ஏ என்க. சோ அப்ப ஏல இதுல பாக்கணும், நீங்க எஸ்ல போய் சனிக்கிழமை எங்கெல்லாம் வருது, இதுல சனிக்கிழமை எங்கெல்லாம் வருது, இங்க சனிக்கிழமை வருது, வேற எங்க சனிக்கிழமை வருது, இங்க ஒரு சனிக்கிழமை வருது இல்லையா? சோ இது ரெண்டுல மட்டும்தான் சனிக்கிழமை வருது. வெள்ளி டு சனிலையும், வெள்ளி டு சனியில ஒரு சனிக்கிழமை வருது, சனி டு ஞாயிறுல ஒரு சனிக்கிழமை வருது இல்லையா? ஓகே. சோ n of a எவ்வளவு இருக்கு? 2 இருக்கு. சோ அப்ப n of a 2 இல்லையா? அப்ப p of a எப்படி இருக்கும்? n of a by n of s. சோ n of a என்ன? 2. p of a n of a 2, n of s 7. சோ 2 by 7. அப்படின்னா என்ன அர்த்தங்க? சோ நிகழ்தகவு என்ன? ஒரு முழு ஆண்டு கிடைப்பதற்கான நிகழ்தகவு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெட்டாண்டு கிடைப்பதற்கான நிகழ்தகவு 2/7. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நல்லா பாத்துக்கோங்க சரியா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிகழ்தகவே பார்த்துட்டு இருக்கோம். புள்ளியியல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஒண்ணு இருக்கு சரியா? என்னன்னு பாத்தீங்கன்னா சோ இதுதான் முதல் எண் இயல் எண்களின் சராசரி மற்றும் விளக்க வர்க்க சராசரிகளை காண்க. சோ இந்த கொஸ்டின் ஒரு மூலையில ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். ஆனா நம்ம இந்த கொஸ்டினவே பார்க்க மாட்டோம். நம்ம ஃபுல்லா சம்சா இருக்கிறது எல்லாம் பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? சோ புள்ளியல்ல சூத்திரத்தை வச்சு அந்த சம்ச வச்சு அப்படியே சம்சா இருக்கிறதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு இருப்போம். இந்த கேள்வி நமக்கே தெரியாம ஒரு மூலையில இருக்கும். சோ பார்த்திருக்கலாம், சில பேர் பார்த்திருந்திருக்கலாம். ஆனா இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. சோ என்ன சொல்லியிருக்காங்க? முதல் எண் இயல் எண்களின் சராசரி, முதல் எண் இயல்களின் சராசரியும் விளக்க வர்க்க சராசரியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரியா? ஓகே. சோ இந்த கேள்விக்கு எப்படி மேம் ஆன்சர் பண்றதுங்கிற சந்தேகம் இருக்கும். இது எப்படி போடுறதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க சராசரி கண்டுபிடிக்கணும் சரியா? சோ சராசரி அப்படிங்கிறது என்ன? எக்ஸ் பார் இல்லைங்களா? சோ மீன் ஆங்கிலத்துல சொல்லக்கூடியது எக்ஸ் பார்ன்னு சொல்லுவோம். சோ சராசரி ஃபர்ஸ்ட் சராசரி கண்டுபிடிச்சிடலாம். சராசரி எக்ஸ் பார்.
சராசரி எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சூத்திரம்? தரவு புள்ளிகளின் கூடுதல் மதிப்பு. சோ தரவு புள்ளிகளோட கூடுதல் மதிப்பை தரவு புள்ளிகளின் எண்ணிக்கையால வகுத்தோம்னா நமக்கு இந்த சராசரி எக்ஸ் பார் கிடைச்சிடும். புரிஞ்சுதுங்களா நான் சொன்னது? அதாவது தரவு புள்ளிகளின் கூடுதல் மதிப்பு தரவு புள்ளிகளோட கூடுதல் மதிப்பை தரவு புள்ளிகளின் எண்ணிக்கையால வகுக்கும் போது தரவு புள்ளிகளின் எண்ணிக்கை. சோ தரவு புள்ளிகளின் கூடுதல் மதிப்பை தரவு புள்ளிகளின் எண்ணிக்கையால வகுக்கும் போது நமக்கு சராசரி எக்ஸ் பார் கிடைக்குது. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இப்போ தரவு புள்ளிகளின் கூடுதல் மதிப்பு அப்படிங்கிறது நம்ம முதல் எண் இயல் எடுக்கிறோம். சோ முதல் எண் இயல் எண்கள்னா அதுல என்னெல்லாம் கூடுதல் மதிப்பு இருக்கும்? அதாவது சமேஷன் எக்ஸ் பை என் சொல்லக்கூடியது இல்லையா? சோ சமேஷன் எக்ஸ் பை சமேஷன் எக்ஸ்ங்கிறது எல்லாரோட கூடுதல் மதிப்பு தான் சமேஷன் எக்ஸ் சொல்லுவோம். தரவு புள்ளிகளோட எண்ணிக்கை என்னன்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகே. சோ முதல் எண் இயல்கள்ல சமேஷன் எக்ஸ் எப்படி இருக்கும்? அதாவது முதல் எண் இயல்கள் எடுக்கிறோம். சோ அதோட கூடுதல் மதிப்பு எப்படி இருக்கும்? 1 முதல் எண். அப்ப 1 பிளஸ் 2 பிளஸ் இந்த சமேஷனாவே பிளஸ் தான் அர்த்தம் இல்லையா? சோ கூடுதல் மதிப்பு தானே. சோ 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் அப் டு எது வரைக்கும் அவங்க என்ன சொல்லிருக்காங்க? என் இயல். அப்ப n வரைக்கும். சோ பிளஸ் n டிவைடட் பை மொத்தம் நமக்கு தரவு புள்ளிகளோட எண்ணிக்கை என்ன? n தான் இல்லையா? சோ n தான் இல்லையா? ஓகே. சோ இது எப்படி எடுக்கலாம்? நம்ம ஒரு விஷயம் படிச்சிருப்போம் 10ஆம் வகுப்புல, ரொம்ப தெளிவா படிச்சிருப்போம். அதாவது நம்ம 10ஆம் வகுப்புலயே அத்தியாயம் 2ல படிச்சிருப்போம் இல்லையா? சோ என்ன படிச்சோம்? 1 plus 2 plus 3 plus n வரைக்கும் போச்சுன்னா இதுக்கான சூத்திரம் என்னன்னு படிச்சோம்? n into n plus 1 by 2 படிச்சோம் இல்லையா? சோ நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா 1 plus 2 plus 3 plus n வரைக்கும் போச்சுன்னா n into n plus 1 by 2ங்கிற சூத்திரம் அத்தியாயம் 2லயே படிச்சிருந்திருப்போம் இல்லையா? ஓகே. சோ அந்த சூத்திரத்தை தான் இங்க பயன்படுத்த போறோம். சோ அப்ப இங்க என்ன வரும்? n into n plus 1 by 2. இதுக்கு பதிலா n into n plus 1 by 2 வந்துரும். சோ அப்ப கீழே ஒரு n இருக்குல்ல, அந்த n அப்படியே கீழே போட்டுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இது அவ்வளவுதான். இப்போ இந்த n போயிடும். அப்ப உங்களுக்கு என்ன இருக்கும்? n plus 1 by 2 மட்டும் இருக்கும். ஓகேவா? ஓகே. சோ சராசரி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அவங்க? விளக்க வர்க்க சராசரி கேட்டிருக்காங்க இல்லையா? சோ சராசரியில ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல. சோ அடுத்தது விளக்க வர்க்க சராசரி கண்டுபிடிச்சிடலாம். சோ விளக்க வர்க்க சராசரி. விளக்க வர்க்க சராசரிங்கிறது சிக்மா ஸ்கொயர் இல்லைங்களா? சோ விளக்க வர்க்க சராசரிங்கிறது சிக்மா ஸ்கொயர். சோ இது எப்படி எடுத்துக்கலாம்? சிக்மா ஸ்கொயர் எப்படி எடுக்கணும்னா இதுக்கு சூத்திரம் என்னன்னா சமேஷன் xi ஸ்கொயர் பை n மைனஸ் சமேஷன் xi பை n தி ஹோல் ஸ்கொயர். அதாவது சமேஷன் x ஸ்கொயர் பை n சமேஷன் x பை n தி ஹோல் ஸ்கொயர். இப்ப நமக்கு சமேஷன் x ஸ்கொயர் அதுக்கான சூத்திரம், அதாவது x ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? முதல் n தானே எடுக்கிறோம். சோ அப்போ சமேஷன் x-ல நம்ம என்ன எடுத்தோம்? சமேஷன் x-னா 1 plus 2 plus 3 plus n எடுத்தோம். அப்ப சமேஷன் x ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் plus 3 ஸ்கொயர் up to n ஸ்கொயர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதான் கான்செப்ட். சோ அப்ப சமேஷன் x ஸ்கொயர்னா எப்படி எழுதிக்கலாம்? 1 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் plus 3 ஸ்கொயர் n ஸ்கொயர் வரைக்கும் by n அப்படியே வந்துரும் மைனஸ் சமேஷன் x by n நம்ம ஏற்கனவே தெரியும். சமேஷன் x by nங்கிறது என்ன? சமேஷன் x by n க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? n plus 1 by 2 கண்டுபிடிச்சோம். அதுவே நம்ம டைரக்டா போட்டுக்கலாம், தப்பு இல்ல. மைனஸ் n plus 1 by 2 தி ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? ஓகே. சோ நம்ம இன்னொரு விஷயம் படிச்சிருக்கோம். என்ன சூத்திரம் படிச்சோம்? 1 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் plus 3 ஸ்கொயர் n ஸ்கொயர் வரைக்கும் இருக்கிறது எப்படி எழுதிக்கலாம்? n into n plus 1 into 2n plus 1 by 6 ன்னு பார்த்தோம் இல்லையா? இதுவும் அத்தியாயம் 2லயே பார்த்தோம். So 1 square plus 2 square plus 3 square plus up to n square எப்படி எழுதிக்கலாம்? n into n plus 1 into 2n plus 1 by 6 ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஓகே. சோ இது அப்படியே நம்ம இங்க பயன்படுத்த போறோம். சோ அப்போ நம்ம இதுக்கு பதிலா என்ன எழுதிக்கலாம்? இந்த n ஸ்கொயருக்கு பதிலா n into n plus 1 into 2n plus 1 n into n plus 1 into 2n plus 1 by 6
கீழே இருக்க என்ன அப்படியே போட்டுடலாம் சரிங்களா. ஓகே, மைனஸ் n plus 1 by 2 the whole square இல்லையா. இந்த எண்ணும் போயிடும். அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும், n plus 1 into 2n plus 1 by 6 minus இங்க என்ன இருக்கும், இந்த ஸ்கொயர் இதுக்கு போகும். அப்ப n plus 1 the whole square by 2 ன்னு இருக்கும். 2 ஸ்கொயர் 4 ன்னு ஆயிடும் இல்லையா. ஓகே, சோ இப்போ இது ரெண்டையும் பெருக்கிக்கலாங்களா. இது ரெண்டையும் பெருக்கணும்னா என்ன கிடைக்கும், இது ரெண்டையும் பெருக்கிக்கலாம். இல்ல நீங்க கிராஸ் கூட பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. சோ இத அப்படியே பெருக்கிக்கோங்க, அதுதான் நல்லது. சோ இது ரெண்டையும் பெருக்கிட்டீங்கன்னா n into 2n 2n square, n into 1 plus n, 1 into 2n 2n plus 2n, 1 into 1 plus 1 by 6 minus இது a plus b the whole square மாதிரி இருக்கா. so a square plus b square plus 2ab, a square plus b square plus 2ab by 4. புரிஞ்சுதா. ஓகே, so 2n square, n plus 2n 3n, so plus 3n plus 1 by 6 minus n square plus 2n plus 1 by 4. LCM எப்படி எடுத்துக்கலாங்க, 6க்கும் 4க்கும் LCM எடுத்தோம்னா 2 3s are 6, 2 2s are 4, 2 இது 2 டேபிள்ல வராது, 3 அப்படியே வந்து 2 1s are 2, 3 டேபிள் எடுத்தோம்னா 1 time 1. இப்ப 2 2s are 4, 4 3s are 12. இப்ப LCM என்ன வருதுங்க, 12 வருது. சோ கீழ அப்ப பொதுவா நம்ம 12 எடுத்துக்கலாம். சோ அப்ப மேல இங்க 6 இருக்கு, அப்ப 2 ஆல பெருக்கணும் 12 வரணும்னா, இங்க 4 இருக்கு 3 ஆல பெருக்கணும் 12 வரணும்னா இல்லையா. ஓகே, சோ இப்ப இங்க 6 2 ஆல பெருக்கணும்னா இதையும் 2 ஆல பெருக்கணும், அதே மாதிரி இதையும் 3 ஆல பெருக்கணும். சோ இத 2 ஆல பெருக்கணும்னா முன்னாடி 2 வந்துரும். சோ 2 into 2n square plus 3n plus 1 minus 3 into n square plus 2n plus 1. ஓகேவா. சோ இப்ப இது உள்ள பெருக்கணும்னா 2 2s are 4n square, 2 3s are 6n plus 2 minus 3n square, 3 into n square 3n square, 3 into 2n 6n, so minus into plus minus, so minus 6n, 3 1s are 3, minus into plus minus, so minus 3 by 12. So 4n square minus 3n square, n square, 6n minus 6n plus 6n minus 6n போயிடும், 2 minus 3 minus 1 by 12. அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா இந்த क्वेश्चन. சோ இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல, ரொம்ப எளிமைதான். சோ கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சா போதும். சராசரிக்கான சூத்திரம் x பார்க்கான சூத்திரம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது தரவு புள்ளிகளோட கூடுதல் மதிப்பு டிவைடட் பை தரவு புள்ளிகளோட எண்ணிக்கை. சோ அதே ஒரு விஷயம் தான். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விலக்க சராசரிக்கு சூத்திரம் தெரிஞ்சிருக்கணும். சமேஷன் x ஸ்கொயர் பை n மைனஸ் சமேஷன் x பை n தி ஹோல் ஸ்கொயர். சோ சமேஷன் x எப்படி எழுதிக்கலாம், சமேஷன் x ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ அதுக்கப்புறம் அதை வச்சு அப்படியே போட்டோம்னா போதும், வேற எதுவுமே தேவை கிடையாது. புரிஞ்சுதுங்களா. சோ இந்த சூத்திரம், இந்த ரெண்டு சூத்திரமும் நம்ம அத்தியாயம் 2லயே படிச்சிருந்திருப்போம் இல்லையா. ஓகே, சோ இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு. சோ இது வந்து புள்ளிகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மதிப்பெண் வினா சரிங்களா. சோ நமக்கு தெரியாம ஒரு இடத்துல இருக்கும். சோ சில பேர் பார்த்திருப்போம். சோ இதனால பார்த்திருந்தவங்க தரவா பாத்துருங்க. சோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாத்துங்கடா. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சரியா. ஓகே, சோ புள்ளிகள்ல உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ், அந்த ப்ராப்ளம்ஸ், அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணாலும் கேளுங்க சரியா. ஓகே, சோ எக்ஸாம் நியரா, நீங்க ரொம்ப கம்மியா இருக்கு டேஸ். சோ எங்க கூடயே சேர்ந்து படிச்சுட்டே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப பாத்தீங்கன்னா 8 அத்தியாயமும் நம்ம முடிச்சிட்டோம். சோ எங்க கூடயே சேர்ந்து படிச்சுட்டு வந்தவங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும் 8 அத்தியாயமும் இல்லையா. ஓகே, சோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணாலும் நீங்க தாராளமா கேட்கலாம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். சோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் சும்மா மாச எக்ஸாம் பண்ணணும் சரியா. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.